ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கிற சென்சரி இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம 5 வீடியோ போட்டாச்சு. கண், காது, மூக்கு, வாய், டச் சென்ஸ் பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ இதில் ஒரு மனுஷனுக்கு மொத்தம் 8 சென்ஸ் இருக்கும். அதில் 5 சென்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம். இப்போ 6வது 7வது 8வதாக இருக்கக்கூடிய வெஸ்டிபுலார் சென்ஸு, இன்ட்ராசெப்டிவ், ப்ராப்ரசெப்டிவ் சென்ஸு பற்றி இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த இன்ட்ராசெப்டிவ், ப்ராப்ரசெப்டிவ் அப்புறம் வெஸ்டிபுலார் இந்த 3 சென்ஸ்லேயும் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஒரு சமநிலையாக இல்லாமல் ஹைப்போவாவோ இல்லை ஹைப்பராகவோ இருப்பாங்க. அதையும் நம்ம பிஹேவியர்ஸ் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்னென்ன பிஹேவியர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஸ்டிபுலார் சென்ஸில் அந்த குழந்தைங்க ப்ராப்பராக இல்லாமல் ஹைப்போவாவோ ஹைப்பராகவோ இருந்தாங்கன்னா ஸ்விங்கில் அவங்களால உட்கார முடியாது, ஸ்விங்கில் ஆட முடியாது, ரொம்ப பயப்படுவாங்க, நடுங்குவாங்க, அழுகுவாங்க, கத்துவாங்க, தொட்டிலில் போடவே முடியாது, தொட்டிலில் படுக்க மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, கத்துவாங்க, ரொம்ப அழுகுவாங்க, நடுங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்லேருந்து அவங்களால இறங்க முடியாது. முக்கியமாக சேரில் அவங்களால உட்காரவே முடியாது. ஒரு நார்மலான சேர்லேயோ இல்லை ஒரு ராக்கிங் சேர்லேயோ அவங்களால உட்காரவே முடியாது. உட்காந்தா ரொம்ப நடுங்குவாங்க, அழுகுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வெஸ்டிபுலார் சென்ஸில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எப்பயுமே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. பாடி ஒரு மூமெண்ட்லேயே வச்சுக்குவாங்க. எப்பயுமே பாடி மூமெண்ட்லேயே இருக்கும். ஒரு இடத்துல பொறுமையாக நிற்கவே மாட்டாங்க. ஒரு நார்மல் சைல்டு பார்த்திங்கன்னா நிற்கும், நடக்கும், உட்காரும், அவ்வளோதான் அந்த குழந்தையோட மூமெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்டிசம் சைல்டு, அதுவும் பர்டிகுலராக வெஸ்டிபுலார் சென்ஸில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆட்டிஸ்டிக் சைல்டாக இருந்தது அப்படின்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். எந்நேரமும் இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பொருட்களை எல்லாம் தூக்கி தூக்கி வீசுவாங்க. வித்தியாசமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க எந்நேரமும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பார்த்திங்கன்னா வெஸ்டிபுலார் சென்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்க்கில் இருக்கிற எந்த ஒரு கேமுமே விளையாட மாட்டாங்க. நீங்கள் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஸ்விங் ஆகட்டும், இல்லை சர்க்கஸ் ஆகட்டும், இல்லை அந்த கம்பியில் ஏறுறது இருக்கும் இல்லைங்களா, அதாகட்டும், இல்லை ஒரு ஜம்பிங்கு, ஒரு பால் பிட்டு, ஒரு ட்ராம்பலைனு, ஒரு ஸ்பின்னிங்னு எதுவுமே அந்த குழந்தையால் விளையாட முடியாது. அந்த பக்கமே போக மாட்டாங்க, எதுலேயுமே விளையாட மாட்டாங்க. இதெல்லாம் இருந்துச்சுனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம குழந்தைக்கு வெஸ்டிபுலார் சென்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு. அடுத்தது இன்ட்ராசெப்டிவ் சென்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த இன்ட்ராசெப்டிவ் சென்ஸ் அப்படின்னா என்னென்னா பாடி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது. யூரின் வருது, எனக்கு டாய்லெட் வருது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது. யூரின் வந்தால் அப்படியே போயிடுவாங்க, நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. டாய்லெட் வந்தால் அப்படியே போயிடுவாங்க, நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபீலிங்கெல்லாம் அந்த குழந்தைக்கு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு நமக்கு டாய்லெட் வருது, நமக்கு ஒன் பாத்ரூம் வருது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ இது நம்ம சென்சரி இன்டிகிரேஷன் தெரப்பி கொடுக்க தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும். அந்த சென்ஸ் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ரொம்ப அதிகமாக பால் குடிச்சிருவாங்க, வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, முக்கியமாக கதக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க, ஆட்டிசம் குழந்தைங்க, அவங்களுக்கு அந்த பாடி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். பிறந்ததுலேருந்தே அதிகமாக சாப்பிட்ருவாங்க, கதக்குவாங்க, வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை பசிச்சா கூட அந்த குழந்தைங்களுக்கு நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண தெரியாது. 3 வயசு 4 வயசு ஆனால் கூட அந்த குழந்தைங்களுக்கு பசிக்குது அப்படின்னு தெரியாது. ரொம்ப பசி வந்துட்டால் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்தது ப்ராப்ரசெப்டிவ் பற்றி பார்க்கலாங்க. இந்த ப்ராப்ரசெப்டிவ் அப்படிங்கிறது சரௌண்டிங் பற்றினது. இப்போ நம்ம சுற்றுப்புறத்தில் நம்ம ஒரு இடத்துல நடந்து போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி நடந்து போகணும், மேடாக இருக்கிற இடத்துல ஸ்லோவாக நடந்து போவோம், அப்போ தான் விழுந்துட மாட்டோம். பள்ளமாக இருக்குது அப்படின்னா மெதுவாக பார்த்து பிடிச்சி நடந்து போவோம். ஸோ இந்த சென்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு இல்லாமல் இருக்கும். எல்லா இடமும் அந்த குழந்தைங்க சமம் மாதிரியே நினச்சிக்கிட்டு கரெக்டாக எந்த இடத்துல எப்படி நடந்து போகணும்
தெரியாமல் கீழே விழுந்துருவாங்க. நிறைய இதில் இடிச்சுக்குவாங்க. ஒரு பொருள் வந்து ஒரு சந்துக்குள்ளே கிடக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து அழுங்காமல் போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தெரியாது. மேலே அண்ணாந்து மேலே நிறைய சோஃபாவில், கட்டிலில் இதுக்குள்ளெல்லாம் இடிச்சுக்குவாங்க. சேரில், ஸ்டூலில் எல்லாம் இடிச்சுக்குவாங்க. நிறைய பொருட்கள் மேலே இடிச்சுக்குவாங்க. அப்புறம் நிறைய கீழே விழுந்துருவாங்க. ரோட்டில் தனியாக நடந்து போக முடியாது இந்த குழந்தைங்களால. எப்பயுமே அவங்களால வந்து இண்டிபெண்ட்டாக நடந்து போக முடியாது. யாரோ ஒருத்தருடைய ஹெல்ப் வந்து இருக்கும். டிபெண்ட் பண்ணி தான் அவங்கள வந்து நடந்து போக முடியும். ஸோ எங்கே நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போனாலும் அந்த குழந்தைய வந்து தனியாக வந்து நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா கீழே விழுந்துரும், அடிபட்டுரும் அப்படிங்கிற மாதிரியே அந்த குழந்தை இருக்கும். 4 வயசு 5 வயசு ஆகியுமே கூட எந்த சுற்றி என்ன நடக்குதுங்கிற அவேர் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தால் கூட அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்ரசெப்டிவ் சென்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்சரி இஷ்யூஸ்லாம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. சென்சரி இஷ்யூஸ்லாம் குழந்தைங்க பிறந்ததில் இருந்தே இருக்கும் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு. இதை வச்சு தான் நம்ம ஆட்டிசம்மை ஏர்லியாகவும் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் பிரணயத்துக்கு பிறந்ததுலேருந்தே பார்த்துருக்குறேன். ஆனால் இதெல்லாம் ஆட்டிசம் சிம்டம்ஸ்ன்னு தெரியாததுனால எனக்கு அப்போ தெரியல. 3 இயர்ஸ் கழித்து தான் எனக்கு இதெல்லாம் ஆட்டிசம் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஆட்டிசம் சிம்டம் நாளைக்கு இருக்காது. இந்த சென்சரி இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வேறு ஒன்று புதுசாகவும் வரும், இருக்கிறது போயிட்டு திருப்பியும் வரும். ஸோ மாறி மாறி இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ் எல்லாம் மாறி மாறியும் இருக்கும். இது எப்படி வந்து சரி பண்ணணும்? இப்போ நான் சென்சரி இஷ்யூஸ் பற்றி ஃபுல்லாக கிளியராக ஒரு 6 வீடியோஸ் பக்கமாக போட்டேங்க. இன்னும் இதுக்கு அடுத்து வர்ற வீடியோஸில் இதை எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணி எப்படி இந்த சென்சஸை வந்து ரெகுலேட் பண்ணி அந்த குழந்தைங்கள நார்மல் லெவல் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.